Taste the Daily. சென்னை விமான நிலைய டோல்கேட் பகுதியில் இரவு சர்வர் டவுன் ஆனதால் நீண்ட நேரமாக கட்டணம் செலுத்த காத்திருந்த பயணி ஆத்திரமடைந்து தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமான நிலையத்திற்குள் இருந்து வெளியே வந்த பயணி டோல்கேட் பகுதியில் நீண்ட நேரம் காத்திருந்தும் சர்வர் பிரச்சனை சரியாகாததால் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தடுப்புகளை உடைத்தார். தொடர்ந்து அவரை மடக்கி பிடித்த ஊழியர்கள் 7500 ரூபாய் அபராதம் செலுத்த கூறிய நிலையில் இரு தரப்பிலும் தவறு உள்ளதால் போலீசார் அபராத தொகையை 3000 ரூபாயாக குறைத்து வசூலித்தனர். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் 836 மாணவர்கள் படித்து வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என அப்பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மேல்நிலைப் பள்ளியாக மேம்படுத்த 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் கூடுதல் பள்ளி கட்டிடம் கட்டாமல் மைதானம் அமைக்க விடியா திமுக அரசின் விளையாட்டுத்துறை முயற்சி எடுத்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் காவிரிப்பாக்கம் பாசன கால்வாயை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சித்தஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்காகவும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் காவிரிப்பாக்கம் பெரிய ஏரியில் இருந்து தாமல் ஏரிக்கு செல்லும் பாசன கால்வாயை கடக்க வேண்டியுள்ளது. எனவே பாசன கால்வாயை கடந்து செல்ல பாலம் அமைத்து தர வேண்டும் என பதாகைகளை ஏந்தி பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கான திட்டங்களை செய்து தருவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விளை நிலங்களை சேதப்படுத்தும் பன்றிகளை கட்டுப்படுத்த கோரி திமுகவின் கூட்டணி கட்சியினரை சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேகல், கட்டிமேடு மற்றும் அதிரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 100 ஏக்கருக்கும் மேலான பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்துவதாக தெரிகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம், ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வட்டாட்சியர் நிர்வாகம், வருவாய் நிர்வாகம், ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் உடனடியாக இந்த பன்றிகளை கட்டுப்படுத்தி இந்த நெற்பயிர்களை பாதுகாப்பதற்கான முறையிலே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.